குடும்பம் விசித்திரமாகும்போது, நமது உண்மைக் கதைகள் vs குடும்ப முட்டாள்தனங்கள் மற்றும் பண்டிகை தோல்விகள். நாய் மளிகை பட்டியலை தின்றுவிட்டதால் நாங்கள் எல்லாவற்றையும் யூகித்தோம். நாங்கள் பூஜ்ஜிய நினைவாற்றலுடனும் முழு நம்பிக்கையுடனும் ஷாப்பிங் சென்றோம். 12 கேன் ஆலிவ்கள் வாங்கினேன், ரொட்டி இல்லை, 6 வகையான கடுகு. பால் மறந்துட்டேன் ஆனா எப்படியோ ஒரு தோட்டத்து குட்டிச்சாத்தானை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். இரவு உணவு, பரிசோதனை ரீதியாக, இருந்தது. நாய் கூட எங்களை நியாயந்தீர்த்தது. முரண்பாடாக. கழிப்பறையை சரிசெய்ய மாமாவின் முயற்சி ஒரு நீர் பூங்காவாக மாறியது. அவர், நான் ஒரு டுடோரியலை பார்த்தேன், என்றார். 2 மணி நேரம் கழித்து, வேகாஸ் நீரூற்று போல தண்ணீர் தெளித்தது. குழந்தைகள் கண்ணாடி அணிந்திருந்தார்கள். பாட்டி யோகா பாயில் மிதந்தாள். பக்கத்து வீட்டுக்காரர்கள் துண்டுகளுடன் வந்தார்கள். இப்போது நாங்கள் ஒரு பிளம்பரை அழைக்கிறோம், மாமா யூடியூப்பில் இருந்து தடை செய்யப்பட்டுள்ளார். எங்கள் குடும்ப புகைப்படம் மிகவும் தவறாகிவிட்டது. பொருத்தமான உடைகளா? சரியா? சரியான வெளிச்சமா? சரியா? பின்னர் குழந்தை தும்மியது, நாய் ஒரு சாக்ஸுடன் ஓடிப்போனது. தாத்தா ஒவ்வொரு புகைப்படத்திலும் கண் சிமிட்டினார். ஒவ்வொரு ஷாட்டிலும் ஒரு உறவினர் விரல் துப்பாக்கிகளைச் செய்தார். இறுதி புகைப்படம், மங்கலானது, குழப்பமானது, உண்மையிலேயே நாங்கள். இது இப்போது எங்கள் வாட்ஸ்அப் டிபி. மிருகக்காட்சிசாலையை இனிமேல் பார்வையிட ஏன் எங்களுக்கு அனுமதி இல்லை? அப்பா ஒரு சிங்கத்தை விட கர்ஜிக்க முயன்றார். சகோதரி தனது சாண்ட்விச்சை ஒரு ஆட்டின் மீது வீசினாள். பாட்டி ஒரு குரங்குக்கு ஒழுக்கம் பற்றிப் பாடம் நடத்தினாள். பின்னர் குழந்தையின் உறவினர், கிங் காங் என்று கத்திக்கொண்டே வேலியில் ஏறினார். மிருகக்காட்சிசாலையின் பாதுகாப்பு இன்னும் எங்களை அங்கீகரிக்கிறது. நாங்கள். புராணக்கதைகள். குழந்தையின் தொட்டிலை பூனை எடுத்துக் கொண்டது. ஒரு தூக்கம் பூனைகளின் தொழிலாக மாறியது. பூனை தொட்டிலை கைப்பற்றியது, குழந்தை துணி துவைக்கும் கூடைக்கு மாற்றப்பட்டது. நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சித்தோம். பூனை சீறியது. குழந்தை எச்சில் ஊறியது. இறுதியில், அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். ஆனால் நாங்கள் பூனைக்கு டுனாவை லஞ்சம் கொடுத்த பிறகுதான். இப்போது நாம் அதை, தொட்டிலில் குத்தகை ஒப்பந்தம், என்று அழைக்கிறோம். அப்பாவின் நள்ளிரவு சிற்றுண்டி ஒரு எச்சரிக்கை தூண்டுதலுக்கு வழிவகுத்தது. அவன் ஒரு நிஞ்சாவைப் போல குளிர்சாதனப் பெட்டியை நோக்கி நுனிக்கால்களால் நடந்தான். தவறுதலாக ஒரு கரண்டியை உதைத்தேன். சத்தமிடும் பொம்மையை மிதித்தேன். அலாரம் அலறியது. பாட்டியும் அப்படித்தான். அவர் சீஸ்கேக்குடன் கையும் களவுமாக பிடிபட்டார். நாங்கள் இப்போது அவரை, தி ஸ்நாக் பர்க்லர், என்று அழைக்கிறோம். நாங்களே வீட்டை வண்ணம் தீட்ட முயற்சித்தோம். பெரிய தவறு. உற்சாகத்துடன் தொடங்கியது. நீல நிற புருவங்களுடனும் கூரையில் வண்ணப்பூச்சு கால்தடங்களுடனும் முடிந்தது. ஒரு சுவரில் இன்னும் நிரந்தர மார்க்கரில், அச்சச்சோ, என்று எழுதப்பட்டுள்ளது. அக்கம்பக்கத்தினர் அதை நவீன கலை என்று நினைத்தார்கள். நாங்கள் அவர்களிடம் சொன்னோம், ஆம், அது வேண்டுமென்றே செய்யப்பட்டது. இனி ஒருபோதும். எப்போதும். ஊனோவை எதிர்த்து 3 நாட்கள் வாக்குவாதம் செய்த குடும்பம். விதிகள் தெளிவாக இல்லை. கூட்டணிகளும் தெளிவாக இல்லை. தலைகீழ் என்பது துரோகமாக மாறியது. 4 சமநிலை என்பது போராக மாறியது. பாட்டி மேசையைப் புரட்டினாள். குழந்தை ஒரு வைல்ட் கார்ட்டை மென்று தின்றாள். இறுதியில், நாங்கள் ஊனோவை தடை செய்தோம். இப்போது நாம் லுடோவுக்காக சண்டையிடுகிறோம். சகோதரியின் விளாக்கிங் சேனல் அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டது. அவள், வாழ்க்கையில் ஒரு நாள், என்று பதிவிட்டாள், அதில் அப்பா தனது துண்டில் நடனமாடுவது, அம்மா டோஸ்டரை நோக்கி கத்துவது, ஸ்பீக்கர் போனில் என் காதல் ஒப்புதல் வாக்குமூலம் ஆகியவை அடங்கும். அது வைரலாகியது. இப்போது அவள் பிரபலமானவள், நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அவளுடைய அடுத்த வீடியோ பதிவு. எனது குடும்பத்தை வெளிப்படுத்துதல். உதவி அனுப்புங்கள். எங்கள் குடும்ப விடுமுறை ஒரு ரியாலிட்டி ஷோவாக மாறியது. ஒரு கோப்ரோ, ஒரு செல்ஃபி ஸ்டிக், மற்றும் பூஜ்ஜிய ஒருங்கிணைப்பு. ஒவ்வொரு கரைப்பும், ஒவ்வொரு இழந்த சாமான்களும், ஒவ்வொரு தவறான திருப்பமும் கைப்பற்றப்பட்டது. அப்பா ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி தொகுப்பாளர் போல கதை சொல்ல ஆரம்பித்தார். அம்மாவுக்கு தினமும், ஒப்புதல் வாக்குமூல கேமராக்கள், இருந்தன. இப்போது நம் உறவினர்கள், சீசன் 2 எப்போது? என்று கேட்கிறார்கள். நாங்கள் ஒரு செடியை தத்தெடுத்து அதை அரச குடும்பமாக நடத்தினோம். நாங்கள் அதற்கு, சர் லீஃபிங்டன் 3, என்று பெயரிட்டோம். அதற்கு ஜன்னல் இருக்கையை கொடுத்து, அதன் மீது ரோஸ் வாட்டர் தெளித்து, மொசார்ட்டை வாசித்தார். அப்பா கூட அதை நாள் எப்படி இருந்ததுன்னு கேட்டார். பிறகு 3 நாட்களுக்கு தண்ணீர் ஊற்ற மறந்துவிட்டோம். சர் லீஃபிங்டன் ஒரு வியத்தகு வாடலை அரங்கேற்றினார். நாங்கள் மன்னிப்பு கேட்டோம். உரத்துடன். உடன்பிறந்தவர்களின் குழு அரட்டை அம்பலமானது. யாரோ ஒருவர் அந்த குழுவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அம்மாவுக்கு அனுப்பினார். அவள் மீம்ஸ்களைக் கண்டுபிடித்தாள். வருத்த உரைகள். ரகசிய புனைப்பெயர்கள். திடீரென்று,
வீட்டு வேலைகள் இரட்டிப்பாகின. இப்போது நாம் குறியீட்டு மற்றும் நீக்கப்பட்ட செய்திகளைப் பயன்படுத்தி தொடர்பு கொள்கிறோம். கற்றுக்கொண்ட பாடம்: வைஃபை மற்றும் ஒழுக்கங்களைக் கொண்ட உறவினரை ஒருபோதும் நம்பாதீர்கள். தாத்தா யோகா முயற்சி செய்து சிக்கிக் கொண்ட நேரம். அவன் கீழ்நோக்கிச் செல்லும் நாயை ஆணியடித்தான். அப்படித்தான். ஆனால் பின்னர் அவர், தூங்கும் பல்லி என்று அழைக்கப்படும் ஒன்றாக மாறிவிட்டார். அதை அவிழ்க்க முடியவில்லை. நாங்கள் 3 உறவினர்களையும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரரையும் உதவிக்கு அழைத்தோம். அவன் பாயை குறை கூறினான். பாய் ஈர்ப்பு விசையை குறை கூறினான். அவர் இப்போது சோபா யோகா மட்டுமே செய்கிறார். இது தூக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. தி கிரேட் ஃபேமிலி ஜூம் ரோஸ்ட். ஒரு சாதாரண மெய்நிகர் மறு சந்திப்பாகத் தொடங்கியது. தாத்தா ஒரு தொழில்முறை நகைச்சுவை நடிகரைப் போல அனைவரையும் வறுத்தெடுப்பதோடு முடிந்தது. ரவி, நீ அதை ஒரு ஹேர்கட்னு சொல்றியா? நீ எப்போ கல்லூரி முடிப்பாய், பீட்டா? 2035. நாங்கள் சிரித்தோம், அழுதோம், வெட்கத்தில் வெளியேறினோம். குடும்ப அழைப்புகளுக்கு முன் ஜூம் இப்போது எங்களுக்கு எச்சரிக்கைகளை அனுப்புகிறது. எங்கள் கிறிஸ்துமஸ் மரம் ஜூன் மாதத்தில் தீப்பிடித்தது. ஆமாம், அது போலி. ஆமாம், நாங்கள் விளக்குகளை அணைக்க மறந்துவிட்டோம். அம்மா, அடுத்த வருஷம் வரைக்கும் இதையே தொடரலாம் என்றாள். அப்பா, பண்டிகைச் சூழல் என்றார். பின்னர் தீப்பொறி, சிறிய நெருப்பு மற்றும் தெளிப்பான் அமைப்பு வந்தது. ஜூன் மாதம் ஜிங்கிள் பெல்ஸ் இன்ஃபெர்னோ ஆனது. இப்போது நாம் ஏப்ரல் மாதத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். ஒருவேளை நாம் அனைவரும் ஒரே அறையில் தூங்க வேண்டிய நேரம் இனி ஒருபோதும். மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஒரே ஒரு அறையில் மட்டுமே மின்விசிறி வேலை செய்தது. 7 பேர், 2 மெத்தைகள், 1 சத்தமாக குரட்டை விடுபவர், ரவி மாமா. யாரோ ஒருவர் மூச்சு வாங்கினார். ஒருவர் தின்பண்டங்களை திருடியதாக ஒப்புக்கொண்டார். நாங்கள் பந்தம் கட்டிக்கொண்டோம். பிறகு இனி ஒருபோதும் அதைச் செய்ய மாட்டோம் என்று சபதம் செய்தோம். கசின் இப்போது சத்தத்தை ரத்து செய்யும் ஹெட்போன்களுடன் தூங்குகிறார் என்றென்றும். அம்மா ஒரு நகைச்சுவை நடிகையானபோது அவள் திறந்த மைக் இரவில் சேர்ந்து எங்களை 8 நிமிடங்கள் தொடர்ந்து வறுத்தெடுத்தாள். அவளுடைய தொகுப்பு, இந்த பைத்தியக்காரத்தனங்களுடனான வாழ்க்கை என்று அழைக்கப்பட்டது. மக்கள் சிரித்தனர். நாங்கள் அழுதோம். அவள் திரும்ப அழைக்கப்பட்டாள். இப்போது அந்நியர்களுக்குத் தெரியும், நான் என் ஓட்டுநர் தேர்வில் 3 முறை தோல்வியடைந்தேன் என்று. அவளுடைய அடுத்த தொகுப்பு, ஏன் என் கணவரால் சோறு சமைக்க முடியவில்லை. கேரேஜிலிருந்து ஒருபோதும் வெளிவராத கேரேஜ் இசைக்குழு. நாங்கள் எங்களை சத்தமில்லாத அண்டை வீட்டார் என்று அழைத்துக் கொண்டோம். வாளிகளால் செய்யப்பட்ட டிரம்ஸ். 2 சரங்களைக் கொண்ட கிட்டார். நாங்கள் 2 முறை ஒத்திகை பார்த்தோம். 3 முறை புகார்கள் வந்தன. அப்பா மேலாளராக இருக்க முயற்சித்தார். 1 மணி நேரத்திற்குப் பிறகு வெளியேறினார். நம்ம ஒரே ரசிகையா, பக்கத்து வீட்டு பூனையா, அதுவும் போயிடுச்சு. பாட்டியின் ஆரோக்கியமான சிற்றுண்டிகள் ஒரு பொய். அவர்கள் சர்க்கரை இல்லாதவர்கள், குற்ற உணர்ச்சி இல்லாதவர்கள், புனிதர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அவள் சொன்னாள். புரதப்பட்டை உறைகளில் சமோசாக்கள் இருப்பதைக் கண்டோம். அவளுடைய கேல் சிப்ஸ் மிகவும் மெல்லிய பக்கோடாக்கள் என்று மாறியது. இப்போது லேபிள் இல்லாத சிற்றுண்டியை நாங்கள் ஒருபோதும் நம்புவதில்லை. ஆனா நாங்க இன்னும் அவங்களை சாப்பிடுறோம். ஏன்னா பாட்டி, அப்பாவோட பழைய பிலிப் போனை வச்சு நாங்க ஒரு திகில் படம் பண்ணோம். அதை தூசி நிறைந்த அடித்தளத்தின் சாபம் என்று அழைத்தார். பயங்கரமான வெளிச்சம். எதிரொலி அலறுகிறது. அப்பா 5 கதாபாத்திரங்களில் நடித்தார். அம்மா கெட்சப் மற்றும் டால்கம் பவுடரைப் பயன்படுத்தி ஸ்பெஷல் எஃபெக்ட் செய்தார். யூடியூப்பில் பதிவேற்றினேன். 13 பார்வைகளைப் பெற்றேன். பெரும்பாலான குறைந்த பட்ஜெட் த்ரில்லர்களை விட இன்னும் சிறந்தது. அப்பாவின் முகாம் யோசனை வெறும் கொல்லைப்புறம். அவன் ஒரு கூடாரம் போட்டான். பின் கதவிலிருந்து 10 படிகள் தொலைவில். ஒரு டார்ச் லைட், கொச்சு விரட்டி, ஒரு கையடக்க மின்விசிறி கொண்டு வந்தேன். ஒரு மெழுகுவர்த்தியின் மேல் வறுத்த மார்ஷ்மெல்லோக்கள். நள்ளிரவில் அவர் உட்புற கழிப்பறையைப் பயன்படுத்த மீண்டும் உள்ளே பதுங்கிச் சென்றார். இன்னும் அது ஒரு உண்மையான காட்டு அனுபவம் என்று வலியுறுத்தினார். எங்கள் வீடு ஒரு சமையல் ரியாலிட்டி ஷோவில் இருந்தது. தற்செயலாக ஒரு படக்குழு தவறான முகவரியில் வந்தது. அம்மா எப்படியும் அவர்களை உள்ளே அனுமதித்தாள். ஏன் கூடாது என்றாள். அவள் தனது பிரபலமான எரிந்த ராஜ்மாவை சமைத்தாள். அப்பா கோர்டன் ராம்சே போல நடித்தார். நீதிபதிகள் அழுத்தனர். நல்ல முறையில் அல்ல. நாங்கள் வெற்றி பெறவில்லை. ஆனால் அந்த காரமான பேரழிவு குடும்பம் என்று வைரலானது. பக்கத்து வீட்டுக்கார பூனையை நம்முடையது என்று தவறாக புரிந்துகொண்ட நேரம். நாங்கள் அதற்கு உணவளித்தோம், அழகுபடுத்தினோம், புதிய காலரை கொடுத்தோம். ஆனா எங்களுடையது முழு நேரமும் படுக்கைக்கு அடியிலதான் இருந்தது. நாங்கள் அவருடைய பூனைக்கு ஸ்பா நாள் கொடுத்தபோது
பக்கத்து வீட்டுக்காரர் பூனையைக் காணவில்லை என்று புகார் அளித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் சிரித்தார்கள். இப்போது 2 பூனைகளும் நம்மை சமமாக வெறுக்கின்றன. ஆன்லைன் விமர்சனங்கள் மீது அம்மாவின் வெறி. 305 நட்சத்திர மதிப்புரைகள் இல்லாமல் ஒரு துடைப்பான் வாங்க மாட்டேன். 2019ஆம் ஆண்டில் யாரோ ஒருவர் தண்ணீரை உணர்ச்சியற்றது என்று அழைத்ததால் ஒரு உணவகத்தை வேண்டாம் என்று கூறினார். சோப்புக்கான மதிப்புரைகள். சாக்ஸ். சோப்புக்கான சாக்ஸ் கூட. இப்போது அவள் எங்களைப் பற்றி விமர்சனம் செய்கிறாள். மகள் பாத்திரங்களை கழுவ மறந்துவிட்டாள். 2 நட்சத்திரங்கள். பரிந்துரைக்கப்படவில்லை. கசின்கள் போட்டியிடும் போது திருமண நடன பதிப்பு. மணமகள் ஒரு எளிய சங்கீதத்தை விரும்பினாள். கசின்ஸ் அதை இந்தியாவின் காட் டேலண்டாக மாற்றினார். பொருட்கள். எல்இடி காலணிகள். ஒரு உறவினர் ஹோவர் போர்ட்டில் வந்தார். யாரோ ஒருவர் சுழலும் போது அவர்களின் குர்தாவை கிழித்துவிட்டார். பாட்டி ஸ்கோர் கார்டுகளை வழங்கினார். அடுத்த முறை நான் ஓடிப்போகிறேன் என்று மணமகள் சொன்னாள். இணையம் அழிந்த நாள் நாமும் அழிந்தோம். வைஃபை நின்றுவிட்டது. அலறல்கள் வெடித்தன. அப்பா ஒரு சுத்தியலால் ரூட்டரை மறுதொடக்கம் செய்ய முயன்றார். குழந்தைகள் புத்தகங்களை பண்டைய நினைவுச் சின்னங்களைப் போல பார்த்தார்கள். அம்மா தியானம் செய்ய முயன்றார். 3 நிமிடங்கள் நீடித்தது. நாங்கள் உண்மையில் ஒருவருக்கொருவர் பேசினோம். பயங்கரமானது. ஆனால் நாங்கள் உயிர் பிழைத்தோம். அரிதாகவே. அப்பா எதையும் பற்றி ஒரு பாட்காஸ்டை தொடங்கினார். அவர் அதை ஜஸ்ட் டாக்கிங் வித் பாப்பா என்று அழைத்தார். சீலிங் ஃபேன்கள் பற்றிய அவரது எண்ணங்கள். மாம்பழங்கள் ஏன் உயர்ந்தவை. எப்படியோ 48 கேட்போர் கிடைத்தார்கள். ஒருவர் பொருட்களைக் கேட்டார். இப்போது அவர் எங்கள் வாழ்க்கை அறைக்கு ஒரு உலக சுற்றுப்பயணத்தை திட்டமிடுகிறார். மாமாவின் புது காதலி நாம் சாதாரணமானவர்கள் என்று நினைக்கிறாள். அவள் டைனோசர் உடையில் ஒரு உறவினரை துரத்திச் சென்றாள். அப்பா 90களின் பாப் பாடுவதையும் பாட்டி அலெக்சாவை திட்டுவதையும் பார்த்தாள். அவள் சிரித்தாள். நாங்கள் சிரித்தோம். பின்னர் கலப்பான் வெடித்தது. இப்போது நாங்கள் ஒரு நடிப்பு கலை குடும்பம் என்று அவள் நினைக்கிறாள். உண்மையிலேயே நாங்கள் அவளை திருத்தவில்லை. பாட்டி ஏன் இனி எமோஜிகளைப் பயன்படுத்த முடியாது. அவள் சிரித்த முகத்துடன் ரீப் பேட்டா என்று குறுஞ்செய்தி அனுப்பினாள். சவப்பெட்டி எமோஜியுடன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தினார். நெருப்பு கூட்டல் குறி கழிப்பறையுடன் கூடிய திருமண புகைப்படத்திற்கு பதிலளித்தார். இப்போது அவளுக்கு குரல் குறிப்புகளை மட்டுமே அனுப்ப அனுமதி உண்டு. அதை அவள் சரி பாய் இது உன் நானி. திரும்ப திரும்ப என்று முடிக்கிறாள். குழந்தை உறவினர் தற்செயலாக செல்வாக்கு செலுத்துபவராக மாறினார். ஒரு குழப்பமான உணவு வீடியோவை இடுகையிட்டேன். 10,000 லைக்குகளைப் பெற்றேன். இப்போது பிராண்டுகள் அவளுக்கு பிப்ஸ் பொம்மைகள் மற்றும் ஆடம்பர குழந்தை லோஷனை அனுப்புகின்றன. அவள் எச்சில் ஊறுகிறாள். அவர்கள் பணம் கொடுக்கிறார்கள். இதற்கிடையில் நான் 97 செல்ஃபிகளை பதிவிட்டுள்ளேன். மேலும் எனது குடும்பத்தினரிடமிருந்து 3 லைக்குகளைப் பெற்றுள்ளேன். நான் அழுகிறேன். அவள் ஏப்பம் விடுகிறாள். அவள் வெற்றி பெறுகிறாள். குடும்பம் விசித்திரமாகும்போது நமது உண்மைக் கதைகள் vs குடும்ப முட்டாள்தனங்கள் மற்றும் பண்டிகை தோல்விகள்.